வெல்கம் டு ஆல்நெட் டிஎன்பிஎஸ்சி சேனல். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2024 ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எப்படி ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய லேப்டாப் ஆர் மொபைலில் வந்து க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் லிங்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் ஹோம் பேஜ். ஸோ அதை வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணும்போது ஹால் டிக்கெட் டவுன்லோட் அப்படிங்கிற லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணும்போது ஆர் யூ ஷுர் வாண்ட் டு கண்டினியூ வித் எக்ஸ்டர்னல் வெப்சைட்னு கேட்பாங்க. ஸோ அதில் ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ அதில் வந்து செகண்ட் ஆப்ஷன் நிரந்தர பதிவு விவரங்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து ஏற்கனவே பதிவு செய்தோர் உள்நுழைவு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் யூசர்ஸோட லாகின். ஸோ இதில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் கிளிக் பண்ணும்போது நம்மளுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கேட்பாங்க. பயனாளர் குறியீடு மற்றும் கடவுச்சொல் கேட்டிருப்பாங்க. ஸோ அதை கொடுங்க. அது கொடுத்துட்டு கேப்சா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கேப்சாவை வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு தெரியலை அப்படின்னா ஸோ இதில் வந்து ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பயனாளர் குறியீடு மறந்து விட்டதான்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அல்லது வந்து கடவுச்சொல் மறந்து விட்டதான்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பாஸ்வேர்டு தெரியலைன்னா இந்த ஆப்ஷன் கொடுக்கணும். யூசர் நேம் தெரியலைன்னா பயனாளர் குறியீடு இந்த ஆப்ஷன் கொடுக்கணும். ஸோ அதை கிளிக் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் செலக்ட் ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிறதுல வந்து 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர், எஸ்எஸ்எல்சி ரெஜிஸ்டர் நம்பர், எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் நம்பர். இதில் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணணும். ஸோ ரெஜிஸ்டர் நம்பர் கிளிக் பண்ணிங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்டில் வந்து உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும். அதை இங்கே வந்து டைப் பண்ணணும். ஸோ சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்தீங்கன்னா சர்டிஃபிகேட் நம்பர் இங்கே டைப் பண்ணணும். ஸோ டைப் பண்ண பிறகு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுங்க, டேட்டு, மந்த், இயர். அதுக்கப்புறம் வந்து செலக்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய ரெஜிஸ்டர்ட் இமெயில் அல்லது ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் ஏதாவது ஒன்று கொடுங்க. ஸோ இமெயில் தெரிஞ்சால் இமெயில் கொடுங்க, மொபைல் நம்பர் தெரிஞ்சால் மொபைல் நம்பர் கொடுங்க. ஸோ ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ண இமெயில். ஸோ இமெயில் கொடுத்தீங்கன்னா இமெயில் டைப் பண்ண கேட்பாங்க. ஸோ இமெயில் டைப் பண்ணும்போது டைப் பண்ணி சமர்ப்பி அப்படிங்கிறத வந்து கொடுங்க. ஸோ அப்போது வந்து உங்களுடைய இமெயில் ஐடிக்கு வந்து உங்களுடைய யூசர் நேம் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு எடுக்கலாம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு பாஸ்வேர்டும் தெரியலை அப்படிங்கிறப்போ வந்து இந்த கடவுச்சொல் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய யூசர் நேம் கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து டேட் ஆஃப் பர்த் கொடுங்க, டேட், மந்த், இயர். அதுக்கப்புறம் வந்து ரீசெட் லிங்க் எதில் வந்து சென்ட் பண்ணணும்னு கேட்டிருப்பாங்க. ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஆர் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர்னால் மொபைல் கொடுங்க. ஸோ கொடுத்து சமர்ப்பி கொடுத்தா போதும் உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து பாஸ்வேர்ட் செட் பண்ணுற லிங்க் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இரண்டுமே தெரியலை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து உங்களுடைய யூசர் நேம் கொடுங்க. யூசர் நேம் கொடுத்து டேட் ஆஃப் பர்த், மந்த், இயர் கொடுங்க. ஸோ இதில் வந்து ஆம் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இமெயில் ஐடி தெரியலை அப்படிங்கிறதுனால ஸோ கிளிக் ஹியர் டு இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணும்போது உங்களுடைய இமெயில் ஐடியோட ஸ்டார்டிங் எண்டிங் கொடுத்துருப்பாங்க, மொபைல் நம்பரோட ஸ்டார்டிங் எண்டிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த இமெயில் ஐடியை இங்கே டைப் பண்ணிக்கோங்க, மொபைல் நம்பரை வந்து இங்கே டைப் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் ஐடென்டிஃபிகேஷனில் ஏதாவது ஒன்று கொடுங்க, ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துட்டு அந்த நம்பரை வந்து ஐடென்டிஃபிகேஷன் நம்பரில் வந்து டைப் பண்ணிக்கோங்க, சப்மிட் கொடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ணக்கூடிய லிங்க் வந்து உங்கள் மொபைல் நம்பர் அல்லது இமெயில் ஐடியில் வந்து கிடைக்கும். ஸோ ஹால் டிக்கெட்டுக்கு வந்து ஏற்கனவே பதிவு செய்தோர் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து யூசர் நேம், பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து இந்த கேப்சாவை டைப் பண்ணிக்கோங்க, சப்மிட் கொடுங்க. ஸோ இதில் வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து அப்ளிகேஷன் ஐடி கேட்டிருப்பாங்க, டேட் ஆஃப் பர்த் கேட்டிருப்பாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஐடி தெரியலை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து இந்த டேஷ்போர்டுக்கு போங்க. ஸோ இதில் வந்து அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து உங்களுடைய
அப்ளிகேஷன்ஸ் ஹிஸ்ட்ரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து குரூப் 4ஓட அப்ளிகேஷன் ஐடி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த நம்பரை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நோட் பண்ணி அப்ளிகேஷன் ஐடியில் அந்த நம்பரை கொடுத்துக்கோங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. டேட்டு மந்த் அண்ட் இயர் கொடுத்துக்கோங்க. ஸோ டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஹால் டிக்கெட் வரும். ஸோ இதில் வந்து பிரிண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணியாச்சு. எக்ஸாம் எழுதக்கூடிய எல்லாருக்கும் வந்து ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.